பூலாநல்லி பகுதியை சேர்ந்த அனைத்து சகோதர சகோதரிகளுக்கு வணக்கம்மா. நான் இங்க பாட்டாளி மக்கள் கட்சி வேட்பாளராக மாம்பழம் சின்னத்தில் போட்டியிடுகிறேன். அதெல்லாம் உங்களை பார்க்கதான் வந்திருக்கோம். நாங்க காலையில இருந்து அப்படியே இந்த பக்கம் தான் சுத்திட்டு இருக்கிறோம். உங்களை எல்லாம் பார்த்து முதல்ல நம்ம ஊருக்கு தண்ணி கொடுத்துறோம். தண்ணி வேணுமா வேணாமா? தண்ணீர் அது எவ்வளவு பெரிய முக்கியமான பிரச்சனை. குடிக்கிறதுக்கு நல்ல தண்ணி, விவசாயத்துக்கு தண்ணி, இது இல்லாம ரொம்ப கஷ்டம் தர்மபுரியில. அதனால அந்த தண்ணீரை கொண்டு வர வேண்டும். கடந்த 5 வருஷங்களா தண்ணீருக்காக எந்த ஒரு திட்டத்தையுமே திராவிட முன்னேற்ற கழக அரசு செய்யவே இல்லை. ஆளுங்கட்சியில செஞ்சாதானே கிடைக்கும், தண்ணியே கிடையாது. ஆகையால் கண்டிப்பாக இந்த முறை நீங்க மாம்பழத்துக்கு வாய்ப்பு கொடுங்க. கண்டிப்பாக உங்களுக்காக அந்த தண்ணீரை கொண்டு வருவதா என்னுடைய முதல் வேலை. அடுத்தது இந்த பசங்க எல்லாம் நல்லா படிக்கிறாங்களா இல்லையா? படிச்சு முடிச்ச வேலை கிடைச்சிச்சா? இல்ல. ஆம்பளை பசங்களுக்கும் வேலை கிடைக்கல, பெண் குழந்தைகளுக்கும் வேலை கிடைக்கல. நன்றாக படிச்சிருக்கிறாங்க, ஆனா வேலை கிடைக்கல. வெளியூருக்கு போய் வேலை செய்ய வேண்டிய ஒரு நிலைமை. அதை மாற்றி அமைக்க வேண்டும் என்றால் தர்மபுரியில சிப்காட் இருக்கு. அது சிப்காட்டுக்கு நிலம் இருக்கு, ஆனா அங்க ஒரே ஒரு தொழிற்சாலை கூட இல்ல. அந்த தொழிற்சாலைகளை கொண்டு வருவதுதான் என்னுடைய அடுத்த கட்ட வேலை. அதே போல மது ஒழிப்பு, போதை ஒழிப்பு, அதெல்லாம் ஒழிச்சுட்டா நம்ம பசங்க வாழ்க்கையே நல்லா இருக்கும், நம்ம பொம்பளை குழந்தைங்க வாழ்க்கையே நல்லா இருக்குமா? பெண்கள் பாதுகாப்பு, பெண்கள் முன்னேற்றம் உறுதி செய்யப்படும். அதைதான் செய்யணும்னு நினைக்கிறோமா? அதை செய்யணும்னு தான் பாட்டாளி மக்கள் கட்சி அது மிகப்பெரிய கொள்கையாக வைத்திருக்கிறது, போதை ஒழிப்பு. அதை தமிழ்நாடு முழுக்க இந்த மது பழக்கத்தையும் போதை பழக்கத்தையும் ஒழித்து நம்ம குழந்தைங்களை காப்பாற்றணும். நம்ம பெண்களுக்கு நல்ல பாதுகாப்பான நல்ல வாழ்க்கை கொடுக்கணும். இதற்காக தான் பாட்டாளி மக்கள் கட்சி ரொம்ப வேகமாக வேலை செய்து கொண்டிருக்கிறது. இப்போ ஆட்சி மாற்றம், தேர்தல் நடந்த உடனே நீங்க மாம்பழத்துக்கு எல்லாரும் பெருவாரியாக ஓட்டு போட்டுருவீங்க. அப்ப தேர்தல் நடந்த உடனே மாண்புமிகு எடப்பாடியார் அவர்கள் ஆட்சி காலம் வந்துவிடும். கண்டிப்பாக நீர்ப்பாசன திட்டங்கள் அவரிடமும் கேட்போம், நம்ம பாரத பிரதமர் கிட்டையும் கேட்டு தண்ணீரை கொண்டு வந்து தர்மபுரி மாவட்டத்தை செழிப்பாக கொண்டு வந்துருவோம். அதே சமயம் 108 ஆம்புலன்ஸை தந்த சின்னம் தர்மபுரி மருத்துவக் கல்லூரி. எல்லாருக்கும் தரமான சுகாதாரமான அப்பல் ஹாஸ்பிட்டல் ட்ரீட்மெண்ட் நமக்கு ஏன் கொடுக்க கூடாது? வரணும்ல, அது நம்மளுடைய உரிமை. அந்த அப்படிப்பட்ட ஒரு உன்னதமான ஒரு சுகாதாரத்துறைய உங்களுக்கெல்லாம் தர வேண்டும் என்பதற்காக தான் அன்புமணி அண்ணா இங்க தர்மபுரி மருத்துவக் கல்லூரியும் மருத்துவமனையும் கொண்டு வந்தாங்க. இன்னும் நல்ல திட்டங்களை கொண்டு வர தயாராக இருக்கிறோம். உங்க எல்லாருக்கும் தெரியும், 100 நாள் 180 நாள் வேலை திட்டம், அப்புறம் நிறைய ஊக்கத்தொகை, மகளிர் ஊக்கத்தொகை 2000 ரூபாய் கொடுக்க தயாரா இருக்கிறாங்க. தேர்தல் முடிச்ச உடனே 10,000 ரூபாய் உங்களுடைய வங்கி கணக்குல போடப்படும். இலவசமாக பேருந்து பயணமா இருக்கட்டும், விவசாய கடன், பயிர்கடன் ரத்துப்படி, கல்வி கடன் ரத்து, இந்த மாதிரி நிறைய நல்ல திட்டங்களை இந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். அதே போல தர்மபுரிக்கு நல்ல திட்டங்கள், நல்ல தண்ணீர், நீர்ப்பாசன திட்டம், தண்ணி கொண்டு வந்து கொடுக்கணும். முதல்ல அதான் முதல் வேலை. பசங்களுக்கு வேலையை கொடுக்கறது, பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுப்பது, இது 3ஐயுமே செய்ய பாட்டாளி மக்கள் கட்சியும் மாம்பழ சின்னம் தயாராக இருக்கிறது. அன்புமணி அண்ணனும் எங்க எல்லாரும் உங்களுக்கு வேலை செய்ய தயாராக இருக்கிறோம். மாம்பழத்துக்கு வாய்ப்பு கொடுங்கம்மா. நன்றிம்மா.